கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமாங்க, பெதஸ்தா குலத்தார்கள், குருடர், சப்பானியர், சூம்பின உறுப்புடையவர் முதலான வியாதியஸ்தர்கள் நிறையவர் அதில் படுத்திருந்து அந்த தண்ணீர் கலங்காதான்னு சொல்லி காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா சில சமயங்களில் தேவதூதன் ஒருவர் வந்து அந்த தண்ணீரை கலக்குவாங்க. அப்படி கலக்கிற வேளையில் முதலாவது போய் அந்த தண்ணியில் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கிடைக்கும். அதுதாங்க பாரம்பரியமாக நடந்து வந்த காரியம். அதே போல் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அதில் காத்து இருந்தான். அவனுக்கு அடித்தளத்தில் ஒரு நம்பிக்கை, என்றாவது ஒரு நாள் நமக்கு சுகம் கிடைக்கும்னு காத்து கிடந்தான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஏன்னா இதில் உள்ள வசனங்களின்படி அவனுக்கு யாராவது உதவினால் மட்டும்தான் அவனால் அந்த தண்ணிக்குள்ளே இறங்க முடியுங்கிற சூழ்நிலை போல் சரீரத்தில் அப்படிப்பட்ட வியாதி. ஆனால் கர்த்தர் வந்தார். நம் தேவாதி தேவன், நம் இயேசு ராஜா அந்த சைடு வந்து இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அன்றைக்கு அந்த அற்புதத்தை கொடுத்த அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு பல வருடமாக இந்த நோயோடு போராடி கொண்டு இருக்கிறேனே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, ஒருவேளை இந்த நோய் என் உயிரே குடித்து விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். பல வருடம் அந்த படுக்கையிலே படுத்து கிடந்தாச்சு இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் உங்கள் அருகே வந்து நிற்கிறார். ஏன்னா நான் மிகவும் ஜெபத்தோடு வந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அருகே தோன்றி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த கண்ணீரோடு வேண்டி கொண்டு வந்தேன். இன்றைக்கி நீங்கள் தேவாதி தேவனிடத்தில், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாரும் சொல்லி நீங்கள் கேட்கிற வேளையில் கர்த்தர் உங்கள் படுக்கையை மாற்றி போட அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.